சக்கரபாணி இவங்க பசங்க எல்லாம் 10 வயசுல எல்லாம் ஒண்ணா வளர்ந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் கூப்பிடுவாரு எல்லாரையும். சாப்பாட்டுக்கு வாங்க. ஷூட்டிங் போயிட்டு வந்த உடனே ஷூட்டிங்ல சாப்பிட மாட்டாரு எம்ஜிஆர். வீட்டுல வந்துதான் எல்லாருக்கும் கொடுப்பாரு சாப்பாடு. அப்போ ஒரு பெரிய குண்டான்ல சாப்பாடு போட்டு அதுல இந்த கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இவர் சொன்னதான். எல்லாம் உருட்டை பண்ணி எல்லா பசங்களையும் ரவுண்டா எல்லா பசங்களையும் உட்கார வச்சு சக்கரபாணி பசங்க அத்தனை பேரையும் இவரு உட்கார வச்சு எல்லாருக்கும் உருண்டை பண்ணி கொடுப்பாராம். அது ஒரு உருண்டை முடிக்கிறதாங்கட்டி கரெக்டா இருக்கும். இன்னொரு உருண்டை பிடிச்சி ரவுண்டு வர்றதுக்கு சரியா இருக்கும். அப்ப எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்படி லாஸ்ட்ல வழிச்சு எம்ஜிஆர் சாப்பிடுவார். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. உங்ககிட்ட உங்க மாமியார் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல? இல்ல, அவங்க அவ்வளோவெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு எப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாம் கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாம் தள்ளி 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 இருக்கணும். மாசத்துக்கு ஒரு வாட்டி எப்பாவது ஃபங்க்ஷன் டைம்ல அட்டன் பண்ணிட்டு போயிடணும். அப்ப நாங்களும் அப்படிதான். எங்களுக்கும் தனியா வீடு வாங்கி கொடுத்து நாங்க தனியா தான் இருக்கோம். இப்போ எப்பாவது போவோம், அவங்க கையில காபி டீ சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம், வந்துருவோம்.